வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் சேனலிலிருந்து உங்கள் மணிமாறன் பேசுகிறேன். நான் ஜோதிடம் கற்றுக்க போகிறேன். நீங்களும் என் கூட கற்றுக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். உங்காளம்மன் தாயே துறை. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மொத்தம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள்: சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ராசிகள்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ள மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? அஸ்வினி, மகம், மூலம். இதோட தசை பார்த்தீங்கன்னா 7 வருஷம். அதனோட அதிபதி பார்த்தீங்கன்னா கேது. பரணி, பூரம், பூராடம். இதோட தசை பார்த்தீங்கன்னா 20 வருஷம். அதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். 3வது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இது சூரியனோட நட்சத்திரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா தசை 6 வருஷம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது சந்திரனோட நட்சத்திரம். மொத்தம் 10 வருஷம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இது செவ்வாயோட நட்சத்திரம். அதோட தசை பார்த்தீங்கன்னா 7 வருஷம். திருவாதிரை, சுவாதி, சதயம். இது 3மே பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். மொத்தம் 18 வருஷம். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இது பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம். மொத்தம் 16 வருஷம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம். இது 19 வருஷம். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது பார்த்தீங்கன்னா 17 வருஷம் புதனோட நட்சத்திரம். ஓகேங்களா? இதுதான் முதல்ல அடிப்படை. இது நம்ம மனப்பாடம் பண்ணால் தான் இது நம்ம ஈஸியாக ஜோதிடம் கற்க முடியும். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். உங்கள் ஜோதிடம் சேனலிலிருந்து உங்கள் மணிமாறன்.